ஆக்சுவலாக அவர் சிகரெட் குடிக்கவே மாட்டேன்ட்டாருங்க. நான் தான் ஒரு பொட்டி கையில் தான் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக படத்தை பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கவே மாட்டார். போக உண்டா போட்டுருவீங்களா? என் பேரில் போட்டு நீங்கள் பார்க்கில் உட்காந்து பேசுறீங்க. கொஞ்சம் மைக் வாங்கி பேசுங்க. கையை வச்சு நான் மாதிரி பேசுங்க. வரும்போது பைக்கில் வச்சு இந்த 4 பேரும் நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு நீங்களே சொன்னீங்க. ஆடியோ லான்ச்சில் எனக்கே நிறைய தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு வரதில்லை, ஆனால் பணம் மட்டும் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்கள் சினிமா துறையில் இருக்கும் தான் உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வரும்போதே நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னீங்களா, வரும்போதே தான் சொன்னாங்க பெரிய படம் தான் அவர் வந்துருவாரு. இது நடந்து எவ்வளோ நல்லா ஆகுது? என்னன்னு சார் சமீபம் 1 வாரம் இல்லை 2 வாரம், 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன வந்து கேட்டிருக்கணும். சரியா? அந்த படத்தில் 2 நாள் நடிச்சோம். நான் அந்த லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன். நீங்கள் அந்த படத்தில் கேளுங்க, இந்த படத்தில் என்ன பண்ணணுமோ அதை பற்றி பேசுங்க. இப்போ சொன்னார் இல்லையா, சுரேஷ் சார் சொன்னார் இல்லையா, கரெக்டான ப்ரொடியூசர், தரமான ப்ரொடியூசர். நான் வந்து சத்யஜோதி வந்து தியாகராஜன் கப்பலில் வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவங்கள்ட்ட வாய்ப்பு கேட்டு அவங்க ஆஃபீஸில் என்ன இன்னைக்கு அவங்க ஃபேமிலியெல்லாம் ஒருத்தரை தான் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு என்ன டைம் கேட்குறோம் அந்த டைம் வந்துடும். அதே ப்ரொடியூசருக்கு நீங்கள் எல்லாமே நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணுறோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்கள கூப்பிட்டோன்னா நம்ம உட்காந்து பேசிடுவோம். கரெக்டாக நம்ம 2 பேரை பேசுவோம். கேள்வி நம்ம பதில் சொல்கிறோம். அவங்கள கூப்பிட்டோம். சரிம்மா, சுதீப் சார் வந்து உங்களை முதல்ல நீங்கள் கதை சொல்ல போகும்போது நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் வேற. ஆனால் உங்களை கூப்பிட்டு அவர் ட்ரீட் பண்ண விதங்கள் அருமையான ஒரு ஸ்டோரி அதுவே தெரிஞ்சுது. அப்படி இருக்கும் மேக்ஸ் வந்து மிகப்பெரிய அடி பிளாக் பஸ்ட் கொடுக்குறீங்க. அதை முடிச்ச உடனே எல்லாருமே பெரிய ஹீரோக்கு நம்ம தமிழில் போய் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் திரும்பவும் அவர் கூடயே உட்காரலாம், அவரையே பிடிப்போம் அப்படின்னு எப்படி பிளான் போட்டீங்க? சவால் வந்து நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்னா அதுக்கு முதல் முக்கியமான காரணம் சுதீப் சார். இன்னொன்று, ஒரு சுதீப் சார் மாதிரி ஒரு பிக் ஸ்டார் கூட பேக் டு பேக் செகண்ட் மூவி பண்ணுறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அது தெரியும். அவர் என்ன சொல்கிறது, ரொம்ப கன்வீனியாக இருக்கும். எனக்கு ஒரு பிரதர் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ ஆக்சுவலாக வந்து மேக்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு விஷயங்க நான் வந்து சொல்லணும். மேக்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு 2 months நான் சார் அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக ஏப்ரல் இருக்கும், ஏப்ரல் 1st வீக்னு நினைக்கிறேன். அப்போ சார் வந்து நானும் பேசிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலான்னாரு. சார் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னோம். அப்போ ஃபேன்ஸுக்குலாம் என்ன இருந்துச்சுன்னா மேக்ஸ் 2 பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மீட் பண்ணோன்னே நாங்கள் முதல்ல டிசைட் பண்ணது மேக்ஸ் 2 போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது அதான். ஏன்னா நான் சார் கூட அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த படம் நான் பண்ண போகிறப்ப சாரை பற்றின எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். ஆனால் க்ளோஸாக இருந்து நான் வாட்ச் பண்ணதில்லை. சார் உங்களுக்கு எதுக்கு சார் ஃபீல் ஆகுது? நீங்க வந்து ரொம்ப பண்ணி அப்படின்னா சார் வந்து பார்வையில வந்து சார் எனக்கு தமிழ் வருது, இவ்வளவு ஸ்பீடா வராது சார், கொஞ்சம் ஸ்லோவா இருக்காரு. படம் அடிச்சிருக்கே என்ன காரணம்? படம் சொன்னாங்களா உங்களுக்கு கூச்சமா? யார் தொட வேணாம்னு சொன்னாங்க? இல்ல சார், ஆர்டிஸ்ட் எந்த ஆர்டிஸ்டுக்கும் சொல்ல மாட்டாரு தொட வேணாம். அப்ப வந்து இண்டஸ்ட்ரிக்கே வர முடியாது. தொடரும் சார். ஆனா எங்க எப்போ பண்ணுவோம் அப்பதான் பண்ணுவோம். இங்க வந்து கேரக்டருக்கு சூட் ஆகும். இந்த கேரக்டர் போயிருக்கிற ஒரு ரூட்ல இருக்கிற ஒரு இன்டென்ஷன்ல அங்க வந்து சாங்குக்கு வர்றதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. இந்த சாங் வந்து சும்மா ஒரு சாங் இல்லை. அந்த குரு சாரோட வெட்டிங் அவருக்கு ப்ரொவோக் பண்றதுக்கு, இரிட்டேட் பண்றதுக்கு தான் அந்த வெட்டிங் உள்ள வராங்க. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வராங்க. அப்போ டிஸ்டர்ப் பண்றதுக்கு வர்றதுக்கு போது அங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. நான் டான்ஸ்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு அந்த பொண்ணோட இன்வால்வ் ஆகிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. சாங்ல இன்வால்வ் ஆயிருக்கேன் பொண்ணோட. படத்துல நீங்க நிறைய இடத்துல சிகரெட் பிடிக்கிறீங்க, ஆனா ஒரு டயலாக் சொல்றீங்க உடம்புக்கு எடுத்தா இருக்கணும் சிகரெட் பிடிக்காதீங்க. உடம்பு சொல்லவே இல்லை சார். தம் அடிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணணும்டான்னு சொன்னேன். அவ்வளோ சார், விட்டூர்ல சொன்னேன். ஏன்னா எப்பவுமே வந்து இங்க சிகரெட் யாரை நடிக்கிற அவருக்கு மட்டும் தான் தெரியும். சில சிச்சுவேஷன்ஸ்ல ரொம்ப டயர்டான போது அந்த ஃபீல் வருது, விட்டுட்டு வராது. ஆனா நெக்ஸ்ட் வந்து போயிடுவோம். கம்மி பண்ணணும்டா சொல்லிருக்குது, விட்டூர்ல சொல்லுங்க. You have been in the industry for 3 decades. Post COVID, how the business model is changing. Do you think the audience
the way they consume the movie, come to theaters have changed a lot. The movie watching habit has changed a lot. Post-COVID, one of the challenges that creator faces. Exposure, sir. I think the exposure to cinema, exposure to content, exposure to varieties of actors and storytelling, conceiving, everything has been overly exposed because when the COVID happened, I think everybody got exposed, introduced to platforms which is coming in the OTT. So the people started watching other films, the speed of the films, making of the films. See, the storytelling of our Indian cinema has not changed, sir. I think the dynamics have changed, conceiving patterns have changed. I think you need to tell a story to the point now. Unnecessary things cannot be accepted because I told you, once we are introduced to certain things, I think the pattern is accepted and we need to adapt it. So dynamics have definitely changed. That's why you see a difference in storytelling today. You don't have a formula. As in a hero comes, suddenly an introduction song, and suddenly one love song, suddenly there's a comedy track which is irrelevant to the script. Today, as audiences, I'm very sure you know that once you go to the film, you don't mind anything as long as it is coming in the flow of the film, sir. Nothing which is irrelevant, correct? So as long as whatever I'm telling on the screen is not disturbing the plot I'm trying to tell you, I think everything is okay. That started, I think that kind of a penetration of storytelling has started post-COVID, which we strongly need to accept and adapt and all. One last question before we pass.